வணக்கம். வேதாளம் விக்ரமாதித்யரிடம் புதிர் போட்டது. பாட்டலிபுரத்தை விக்ரசிம்மன் என்ற அரசன் ஆண்டு வந்தார். அவருக்கு பராக்கிரமசிம்மன் என்ற மகன் இருந்தார். இளவரசரான அவர் பஞ்சவர்ண கிளி ஒன்றை வளர்த்து வந்தார். அது ஆண் கிளி. அந்த கிளி கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் ஆகிய மூன்றையும் அறிந்து சொல்லக்கூடிய ஆற்றலை பெற்றிருந்தது. ஒரு நாள் இளவரசர் கிளியிடம், எனக்கு எப்பொழுது திருமணம் நடைபெறும் என்று கேட்டார். இளவரசே, வேதபுரி அரசர் மகாதரன் தன்னுடைய ஒரே பெண்ணான ரத்னவதியை கன்னி மாடத்தில் வைத்து வளர்த்து வருகிறார். அந்த பெண்ணிடம் பஞ்சவர்ண பெட்டை கிளி ஒன்று உள்ளது. அதுவும் என்னை போலவே 3 காலங்களையும் அறிந்து சொல்லும் ஆற்றல் வாய்ந்தது. ஒரு நாள் ரத்னவதி அந்த பெட்டை கிளியிடம், எனக்கு எப்பொழுது திருமணமாகும் என்று கேட்டால், அதற்கு அக்கிளி, நீ தானாகவே சென்று பாட்டலிபுரத்து இளவரசருக்கு மனைவி ஆவா என்று கூறியது. கிளி கூறியதை ரத்னவதி உடனே தன் தந்தையிடம் தெரிவித்தாள். அரசர் மகாதரன் கிளியின் ஆற்றலை அறிந்தவர். ஆகவே கிளியின் வார்த்தை பொய்யாகாது என்று கூறி தன் மகளை அழைத்து கொண்டு பாடலிபுரம் நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். நாளை காலையில் அவர்கள் அனைவரும் இங்கு வந்து சேருவார்கள். பிறகு நல்ல நாளில் உனக்கும் அவளுக்கும் திருமணம் சிறப்பாக நடக்கும் என்று கூறியது கிளி. மறுநாள் காலையில் அரசன் மகாதரன் தன் பெண் ரத்னவதியுடன் விக்ரசிம்மன் அரண்மனைக்கு வந்து சேர்ந்தார். பராக்கிரமசிம்மனுக்கும் ரத்னவதிக்கும் திருமணம் விமர்சையாக நடைபெற்றது. ரத்னவதி புறப்பட்டு வரும் போதே கூடவே தன்னுடன் பெட்டை கிளியையும் கொண்டு வந்திருந்தாள். அதை இளவரசருடைய ஆண் கிளியுடன் ஒரே கூண்டில் அடைத்து வைத்திருந்தாள். ஒரு நாள் ஆண் கிளி பெண் கிளியின் அருகில் நெருங்கி சென்றது. அதை கண்ட பெண் கிளி விலகி சென்றது. என் அருகில் வராதே, ஆண்களை நம்பக்கூடாது என்றது. உன் அருகில் போய் நான் வந்தேனா? அது என்னுடைய தவறு. பெண்களை நம்பவே கூடாது என்றது ஆண் கிளி. இவ்வாறு கிளிகளுக்கிடையே ஏற்பட்ட சச்சரவை கவனித்துக் கொண்டிருந்த இளவரசர் பெண் கிளியை பார்த்து, ஆண்களை நம்பக்கூடாது என்று நீ சொன்னதன் காரணம் என்ன என்று கேட்டார். உடனே பெண் கிளி கதை சொல்ல ஆரம்பித்தது. இளவரசே, பேரூர் நகரை சேர்ந்த வால்மிகன் என்பவருக்கு தனசேகரன் என்னும் ஓர் மகன் இருந்தார். அவர் பெற்றோரின் சொல்லை கேட்காமல் மனம் போன போக்கில் திரிந்து வந்தார். தந்தை தேடிய செல்வத்தை விலைமகளுக்கு கொடுத்து வீண் செலவு செய்து கொண்டிருந்தார். அதனால் வால்மீகன் செட்டி கோபம் கொண்டு மகனை வீட்டை விட்டு துரத்தி விட்டார். வீட்டை விட்டு வெளியேறிய தனசேகரன் அலகாபுரியில் உள்ள ஆடன் செட்டி வீட்டை அடைந்தார். அவரை தன் வீட்டில் இருக்க செய்து தன் மகள் அலங்காரவல்லியை அவருக்கு மனம் செய்து வைத்து ஏராளமான பொன்னையும் பொருளையும் சீதனமாக கொடுத்தார் ஆடன் செட்டி. சில நாட்களுக்கு பிறகு தன்னுடைய பெற்றோரை பார்த்து வருவதாக கூறி மனைவியையும் உடன் அழைத்து கொண்டு புறப்பட்டார் தனசேகரன். வழியில் அவருக்கு மீண்டும் தாசியின் நினைவு உண்டாயிற்று. உடனே தன் மனைவியிடம், அன்பே, வழியில் திருடர் பயம் அதிகம். ஆகையால் உன்னுடைய நகைகளை கலட்டி என்னிடம் கொடுத்து விடு என்றார். அலங்காரவல்லியும் வஞ்சனை இல்லாமல் கணவரை நம்பி அவர் சொன்னபடி நகைகளை எல்லாம் அவரிடம் கொடுத்தாள். அதன்பின் அவளை பாலும் கிணற்றில் தள்ளிவிட்டு விலைமகள் வீட்டை நாடி சென்று விட்டார் அவர். கணவனால் கிணற்றில் தள்ளப்பட்ட அலங்காரவல்லியின் குரலை கேட்டு அவ்வழியாக சென்றவர்கள் அவளை கரையேற்றி விட்டனர். அவள் தாய் வீடு வந்து சேர்ந்தாள். தன்னுடைய நகைகளை திருடர்கள் பறித்து கொண்டு கணவனை கட்டி இழுத்து கொண்டு போய்விட்டதாக தன் பெற்றோர்களிடம் அவர் உண்மையை மறைத்து கூறினாள். மனைவியிடமிருந்து பறித்து சென்ற நகைகளை எல்லாம் விற்று தீர்த்துவிட்டு மறுபடியும் தன் பெற்றோரை நாடி சென்றார் தனசேகரன். ஆனால் அவரை அங்கே சேர்த்து கொள்ள மறுத்துவிட்டனர். ஆகையால் அவர் மீண்டும் மாமனார் வீட்டுக்கு வந்தார். ஆனால் அங்கே தன்னுடைய மனைவி இருப்பதைக் கண்டு திரும்பி போக முயன்றாள். அவள் கிணற்றிலே இறந்து போயிருப்பாள் என்று அவர் நினைத்திருந்தார். கணவன் திரும்பி செல்வதைக் கண்ட அவர் மனைவி ஓடி வந்து அவரை தடுத்தாள். அவர் செய்த துரோகத்தையும் கொடுமையும் பெற்றோர்களிடம் தெரிவிக்கவில்லை என்றும், அதற்கு மாறாக தன்னுடைய நகைகளை திருடர் பறித்து கொண்டு கணவரை கட்டி இழுத்து சென்று விட்டதாக தன் பெற்றோரிடம் கூடியிருப்பதாகவும் அவள் சொன்னாள். மேலும் அவரை எதிர்பார்த்து கொண்டிருப்பதாகவும் சொன்னாள். தான் கொடுமை இழைத்த போதும் தன்னை பற்றி நல்ல முறையில் மனைவி சொல்லியிருப்பதை கருதி அவர் துணிந்து வீட்டுக்குள் சென்றார். ஆதன் செட்டிக்கும் அவர் மனைவிக்கும் தங்கள் மருமகன் உயிரோடு திரும்பி வந்தது கண்டு மகிழ்ச்சி. அவரை அன்புடன் வரவேற்று உபசாரம் செய்தனர். சில நாட்கள் அங்கேயே தங்கியிருந்தார். மறுபடியும் அவருக்கு எண்ணம் விலைமகளிடம் சென்றது. ஆனால் அவர்களுக்கு கொடுப்பதற்கு அவரிடம் பொருள் ஏதும் இல்லை. வேறு வழி இல்லாமல் தன்னுடைய மனைவி அலங்காரவல்லியை கொன்று அவளுடைய நகைகளை எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டார். ஆகையால் தான் ஆண்களை நம்பக்கூடாது என்று கூறினேன் என்று சொல்லியது பெண் கிளி. அதை கேட்டு அது சொன்னதிலும் நியாயம் இருப்பதாக நினைத்து ஆண் கிளியை பார்த்து, அது சரி, பெண்களை நம்பக்கூடாது என்று நீ சொன்னதன் காரணம் என்ன என்று கேட்டார். ஆண் கிளி கதை சொல்ல ஆரம்பித்தது. அஸ்தினாபுரத்தை தர்மசேகரன் என்னும் அரசர் ஆட்சி புரிந்து வந்தார். அங்கே தனவர்தனன் என்னும் வணிக செட்டி ஒருவர் இருந்தார். அவருடைய ஒரே மகளை தன்னுடைய இனத்தில் ஒருவருக்கு திருமணம் செய்து கொடுத்தார். அந்த பெண் தன் கணவனுடன் அவருடைய சொந்த ஊருக்கு சென்றால். சில மாதங்களுக்கு பிறகு தொழிலை கருதி அவருடைய கணவன் வெளிநாடுகளுக்கு சென்றார். அவர் சென்ற பிறகு அவளுக்கு ஒரு பிராமணனுக்கும் கள்ள தொடர்பு ஏற்பட்டது. வெளிநாடு சென்றிருந்த கணவன் திரும்பி வந்தார். கணவனை கண்டதும் மகிழ்ச்சி அடைந்தவளைப் போல் நடித்து அவருக்கு
பணிவிடைகள் செய்தால். அன்று இரவு கணவன் அருகில் படுத்திருந்தவள் நடு இரவில் எழுந்து தனக்கும் பிராமணனுக்கும் தூதராக இருந்தவரிடம் சென்று, என்னுடைய ஆசை நாயகன் அழைத்து வந்து என் படுக்கை அறைக்கு மேற்கு பகுதியில் இருக்க சொல்லிவிட்டு என்னிடம் வந்து ரகசியமாக சொல் என்று கூறிவிட்டு மறுபடியும் வந்து கணவன் அருகில் படுத்து கொண்டாள். அப்போது நகர காவலர்கள் அந்த தெரு வழியாக வந்தவர்கள் வீட்டின் ஒரு மூலையில் மறைந்திருந்த பிராமணனை திருடன் என்று கருதி அவர் மீது அம்பு எய்தனர். அம்பால் அடிபட்டு பிராமணன் மரண வேதனையில் துடித்தார். தூது சென்றவள் வந்து சொன்னதும் ஆசை நாயகனை காண அவளோடு விரைந்து சென்றாள். அவர் அம்பால் அடிபட்டு மரண வேதனையில் இருப்பது அவளுக்கு தெரியாது. ஆகையால் இருட்டில் அவர் இருக்கும் இடம் சென்று அவரை கட்டி தழுவி முத்தமிட்டாள். வாயை பிளந்து உயிர் போகும் தருணத்தில் இருந்த பிராமணரின் வாயில் அவள் மூக்கு படிந்ததால் தன்னுடைய வேதனையில் அவளுடைய மூக்கை கடித்தபடியே உயிர் துறந்தார். அவசரத்தில் தன்னுடைய மூக்கை அவர் வாயிலிருந்து விடுவிக்கும் போது மூக்கு கடிப்பட்டு துண்டாகிவிட்டது. தனக்கு நேர்ந்த விபத்தை எண்ணி உடனே ஒரு பாக்கு வெத்தியை எடுத்து மூக்கிலிருந்து வடிந்த இரத்தத்தை அதில் தடவி கணவன் படுக்கைக்கு அருகில் போட்டாள். உடனே ஐயையோ, என்னை கொல்கிறானே என்று கூக்குரலிட்டால். அவருடைய கூச்சலை கேட்டு பலரும் ஓடி வந்தார்கள். அவர்களிடம் தன் கணவர் பாக்கு வெட்டியால் தன்னுடைய மூக்கை வெட்டிவிட்டதாக சொல்லி அழுதாள். தனவர்தன் தன் மகளை கூட்டிக் கொண்டு அரச சபைக்கு போய், அரசே, என்னுடைய பெண்ணின் மூக்கை அவர் கணவர் அறுத்து விட்டார் என்று முறையிட்டார். அரசே, நான் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தேன். அவளுடைய கூச்சலை கேட்ட பிறகே நான் விழித்து எழுந்தேன். அவளுடைய மூக்கை நான் அறுக்கவில்லை. அவள் கூறுவது பொய் என்று கூறினார் அவர் கணவன். அரசரோ யாரையும் விசாரிக்காமல் பெண்ணின் மூக்கை அறுத்ததாக சொல்லப்பட்ட அவள் கணவருக்கு தூக்கு தண்டனை விதித்தார். அப்போது அங்கே வந்த நகர காவலர்கள், நேற்று இரவு காவல் புரிந்து வரும்போது வணிக செட்டி வீட்டு மூலையில் மறைந்திருந்த ஒருவர் மீது அம்பு விட்டோம். அப்பொழுது இந்த பெண் வந்து அவளை கட்டி தழுவினார். பிறகு வீட்டுக்குள் போய் கூக்குரல் எழுப்பினாள். அம்பு அடிப்பட்டவர் யார் என்று அருகில் சென்று பார்த்தோம். அவர் ஒரு பிராமணன். அவர் வாயில் இவளுடைய அறுபட்ட மூக்கு துண்டு இன்னும் இருக்கிறது. அவர் இவளுடைய ஆசை நாயகனாக இருக்கலாம். அவருடைய சடலத்தை எடுத்து வந்திருக்கிறோம் என்று விவரமாக கூறினார்கள். காவலர் கூறியதை கேட்டதும் அரசர் வெளியே வந்து அந்த பிணத்தை பார்த்தார். உண்மை தெரியலாயிற்று. முன்பு அளித்த தீர்ப்பை மாற்றி அவர் கணவனை விடுதலை செய்து அந்த பெண்ணை நெருப்பில் போட்டு எரித்து விடும்படி கூறினார். அதனால்தான் பெண்களை நம்பக்கூடாது என்று கூறினேன் என்று சொல்லியது ஆண்கிளி. இந்த இடத்தில் கதையை நிறுத்திவிட்டு, 2 கிளிகளில் எது சொன்னது நியாயம் என்று கேட்டது வேதாளம். மனைவியை என்ன வேண்டுமானாலும் செய்ய கணவருக்கு உரிமை உண்டு. ஆனால் கணவன் செய்வதை கேட்க மனைவிக்கு உரிமை இல்லை. இப்படிதான் உலகில் நடக்கிறது என்று விக்ரமாதித்யர் சொன்னார். அவர் பதிலால் மௌனம் கலைவே. வேதாளம் அவரிடமிருந்து விடுபட்டு முருங்கை மரத்தில் ஏறிக்கொண்டது. இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒவ்வொரு வாரமும் விக்ரமாதித்யன் கதை நம் சேனலில் போடப்படும். அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.